ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான எபிசோட் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சாண்ட்ரா அவர்கள் கதறி கதறி அழுகுறாங்க. பிரஜன் எவிக்ட் ஆகிறாருன்னு சொல்லிட்டு அவர் கார்ல ஏத்தி கூட்டு போகும்போது அழுதிங்க. ஓகேவா, அதை வந்து ஒத்துக்கலாம். பட் ஆனா திரும்பி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டும் தேம்பி அழுது ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விட்டாங்க. அவங்க உண்மையிலே விழட்டுமே, அவ்வளவு தூரம் வந்து நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே ரிட்டன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்து பிக் பாஸ் கூப்பிட்டு திரும்பி நீங்க உள்ள போய் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா மாதிரியே இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல மக்களே. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மாதிரி டிராமா மாதிரி தான் கிரியேட் பண்ணாங்கன்னு தோணுது. சோ அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரொமோஷன் வச்சாங்க, ஸ்நாக் டு ஸ்நாக்னு சொல்லிட்டு. அது ஒரு ப்ரொமோஷன். அதை ஓபன் பண்ணாப்புல எஃப்ஜே ஃபயர் விட்டாங்க. சரி ஓகே. திரும்பி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாருதி சுசுகியோட ப்ரொமோஷன், 2 பேரை எவிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தின்னு போனாங்க. சோ ப்ரொமோஷன் மட்டுமே வச்சிருக்காங்க இந்த சண்டே எபிசோட்ல. இதை வந்து நீங்க மண்டே டியூஸ்டே எல்லாம் நிறைய டைம் இருக்கு, அந்த டைம்ல அந்த ப்ரொமோஷன் வச்சிருக்கலாம். அது எதுக்கு சண்டே எபிசோட யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அதே மாதிரி அந்த நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதை பத்தி ஒரு வார்னிங் கூட கொடுக்கல. அப்போ நாமினேஷன் பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட தாட் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்ணிருக்காங்க, எஃப்ஜேவை கேப்டன் ஆக்கியிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. அதை வந்து இவர் வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. சாண்ட்ராவை எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திவ்யா மேல டைவர்ட் பண்ணி விட்டு திவ்யா வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இப்போ வந்து மறுபடியும் பிரச்சனை அவர்களை வீட்டுல விட்டு இப்ப என்ன ஒரு சண்டை நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனா அவர் உள்ள வரும்போது நம்ம சாண்ட்ரா அவர்கள் எதுக்கு அவ்வளவு எமோஷன் ஆனாங்க, எதுக்கு ஃபீல் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்தாங்க எனக்கு புரியவே இல்லை. உள்ள வந்தா எல்லாரும் ஹாப்பியா தானே இருக்கணும். இவங்க எதுக்கு அங்க வந்து அவ்வளவு தூரம் எமோஷன் ஆனான்னு புரியல நமக்கு. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சைட்ல இன்னொரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. அங்க மயக்கம் போட்டு விழுந்து மெடிக்கல் ரூம் கூட்டிட்டு போனா இங்க ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. அவங்க என்ன வேணாலும் ஆகட்டும்டா, நாங்க லவ் பண்ணோம்ன்ற மாதிரி எஃப்ஜே அவர்களும் நம்ம வியன்னாவும் அங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஜே என்ன கேக்குறாருன்னா, நான் போனா கூட நீ இப்படிதானே ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வியன்னா கிட்ட கேட்கும்போது நான் எதுக்குடா ஃபீல் பண்ணுன்ற மாதிரி அங்க ஒரு லவ் மோடு அங்க ட்ராக் ஓடிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம வியன்னா அவர்கள் கேக்குறாங்க, அதாவது நீ இந்த வீட்டுல இருந்து போன யாரை ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பிரவீனை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொன்னாப்ல. அப்ப ஆதிரியை மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வியன்னா அவர்கள் கேட்டாங்க. இதுக்கு என்ன மீனிங் அது எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவன் என்ன சொல்லிட்டானா, அவ வெளியே போவான்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவ வந்து இந்த கேமே ஆடல, வேற மாதிரி கேம் மோட் எடுத்துட்டு போனா, நான் படிச்சு சொன்னா அவ கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து அங்க ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்துட்டு இருக்காப்ல. இவங்க எதுக்கு இப்ப ஆதிரியை எடுத்துட்டு வராங்கன்னு எனக்கு புரியல. புரியுதா உங்களுக்கு? அதாவது வியன்னா வந்து லிட்டரலா வந்து 2 பேருக்குள்ள லவ் ட்ராக் ஓடுறத நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ இவங்களுக்குள்ள இருக்க லவ் அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. பட் ஆனா இங்க ஒருத்த வந்து விழுந்து கிடக்குறான். சாண்ட்ரா அவர்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இங்க உங்களுக்கு லவ் தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இது எந்த வகையில எத்துக்குதுன்னு எனக்கு புரியல மக்களே. சாண்ட்ரா அவர்கள் பண்ணதே ஆக்டிங் மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இல்லன்னா அவங்க ரியலாவே மயங்கி விட்டாங்க ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நாளைக்கு தான் வீடியோ போடலான்னு இருந்தேன். பட் ஆனா இந்த ஒரு ஆக்டிங்கை பார்த்த உடனே எனக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு. இதுக்கு எதுக்குடா இவ்வளவு டிராமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகேவா, சாண்ட்ரா பண்ண நிறைய தப்புகளை விஜேஎஸ் வந்து மறைச்சிருக்காப்ல. லிட்டரலா வந்து கனியை பத்தி பேசின விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணல. நம்ம சுபிக்ஷாவை பத்தி அந்த டிவாமிட்டிங் டேப்லெட்டை பத்தி அட்ரஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம சபரியை பத்தி பேசுறது அட்ரஸ் பண்ணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அட்ரஸே பண்ணல. அது மட்டும் இல்லாம நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து மலையாள ஸ்டேட்டை வந்து தூக்கி வச்சுட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை கொஞ்சம் இறக்கி வச்சு பேசினாங்க. அதை கூட அட்ரஸ் பண்ணல. அதெல்லாம் சோசியல் மீடியால குறும்படமா போட்டு சாண்ட்ராக்கு அடி வச்சுட்டு இருக்காங்க. விஜேஎஸ் எதுக்கு இவ்வளவு பார்ஷியாலிட்டி காமிக்கிறாரு எனக்கு புரியவே இல்லை மக்களே. பிரஜன் அவர்களை தூக்கிட்டு போனாங்க வெளியே அதெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வெளியே போறது மாதிரி தான் காமிச்சாங்க. திரும்பி உள்ள வரும்போது அதாவது வெளியே இருக்க அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் காமிக்கணும்ல, வெளியே என்ன பண்ணாங்க அதெல்லாம் காமிக்கவே இல்லை. சோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பிரஜன் அவர்களுக்கு பாஸ் ஆயிருக்கு. தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.